வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று முன்னாள் சட்ட மேலவை உறுப்பினரும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் துணைவியாருமான ராணி அம்மையார் அவர்களினுடைய நினைவு நாள். அவர்களுடைய நினைவை போற்றி நாம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். தென்றலை தீண்டியதில்லை, தீயை தாண்டியிருக்கிறேன். என்னுடைய தோள்களில் விழுந்த மாலைகளை விட என் முதுகில் குத்திய கட்டாரிகள் அதிகம் என்று மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள். அது அவருக்கு மட்டுமல்ல, திமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கும் அது பொருந்தும். திமுகவிற்கு துரோகங்களோ அல்லது தோல்விகளோ புதிதே கிடையாது. அவை வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்க்கின்ற ஒரு அரசியல் கட்சி. அதையும் தாண்டி அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். என்றென்றும் திமுக ஒரு மக்கள் இயக்கமாகவே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நெருப்பாற்றில் நீந்துவது என்பது திமுகவிற்கும் திமுகவினுடைய தொண்டர்களுக்குமோ அல்லது தலைவர்களுக்குமோ அது புதிய ஒன்று இல்லை என்பதையும் நாம் அறிவோம். எப்படி இருந்தாலும் மக்கள் பக்கமாக நிற்கின்ற இயக்கம் திமுக என்பதை மீண்டும் மீண்டும் காலங்கள் தோறும் நிலைநாட்டிக் கொண்டே வந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த வகையில்தான் இப்பொழுதும் மக்களுக்காக செயலாற்றுவதற்காக தயாராக இருக்கிறது திமுக என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். இது தொடர்பான நிறைய செய்திகளை நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் வழக்கறிஞர் தமிழ்தாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் திரு KAM முகமது அபுபக்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்கள் நம்மோடு இணைகிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்தாசன் சார், இப்போது என்றுமே மக்கள் இயக்கம் அப்படின்னு திமுகவை சொல்கிறோம். அதாவது திமுகவை சொல்லும்போது மட்டும் எப்போவுமே எப்படி சொல்லுவாங்கன்னா, இது ஒரு அரசியல் கட்சி மட்டும் கிடையாது, இது ஒரு மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? திமுக எப்படி ஒரு மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம்? அதாவது அண்ணா 1949 செப்டம்பர் 17 திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்து ராபின்சன் பூங்காவில் இந்த இயக்கத்தை தொடங்கும் போது ஒரு அரசியல் கட்சியாக சமூக சீர்திருத்த இயக்கமாக தொடங்கும் போது மிக அழகாக தம்பிமார்களை விழித்து பேசினார். இந்த இயக்கம் தொடங்குவது எதற்காக என்று, ஐயா பெரியாரினுடைய கொள்கைகள் சமூக சீர்திருத்தம் அப்படியே இருக்கின்றன, அதே நேரத்தில் அரசியல் மாற்றம் நிகழ்த்த வேண்டும், அந்த கொள்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அரசியலில் பங்கேற்பு வேண்டும் என்று சொல்லிதான் அண்ணா அவர்கள் அந்த இயக்கத்தை கண்ணீர் துளிகளே கடமையாற்ற வாருங்கள் என்று அன்றைக்கு கண்ணீர் மணிகளே கண்ணீர் துளிகளே என்று அழைத்தார். அப்படி அழைக்கும் போது அண்ணா அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார், பல்வேறு கட்டங்களில் சொல்லியிருக்கிறார். திமுக என்பது ஒரு கட்சி அல்ல, கட்சி மட்டுமல்ல, அது ஒரு இயக்கம். அந்த இயக்கம் எப்போதுமே இயங்கிக் கொண்டே இருக்கும். அது வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய தொண்டர்களை வைத்து நாடி நரம்புகளாக எலும்பாக இரத்தமும் சதையுமாக கொண்ட ஒரு மனிதனுடைய அந்த இயக்கத்தை போல இது இயங்கிக் கொண்டிருக்கிற இயக்கம். இது தோல்விகளை பற்றி கவலைப்படாத இயக்கம். அந்த அடிப்படையில் தான் அண்ணா அவர்கள் பெத்துநாயக்கன்பேட்டையிலே ஒரு தேர்தலில் நிற்கிறார். குப்பை தொட்டி தேர்தல், அது மாநகராட்சி தேர்தல். 1936 நின்றபோது அவர் தோற்று போகிறார். பேரறிஞர் அண்ணா தோற்று போகிறார். அன்றைக்கு வெற்றி பெற்றவர் அவர் அந்த பெத்துநாயக்கன்பேட்டையில் இருந்து வெற்றி பெற்றவர் K. பாசியம் என்று நினைக்கிறேன். அவர் பட்டாணி கடலை விற்று கொண்டிருந்தவர். அவரிடத்திலே தோற்று போகிறார். இதே பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்தில் நிற்கிறார். முதலில் வெற்றி பெறுகிறார். 1957 62 ஒரு பஸ் பேருந்து முதலாளி இடத்திலே அவர் தோற்று போகிற, அதாவது அன்றைக்கு SV நடேசன் என்பவரிடத்திலே தோற்று போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு பணம் கொடுத்து எப்படியெல்லாம் சத்தியம் வாங்கினார்கள் என்று பட்டியலிட்டு அண்ணா அவர்கள் ஏட்டிலே எழுதியிருக்கிறார். ஆகவேதான் இது வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாத இயக்கம். இந்த இயக்கமானது பார்த்தீர்கள் என்று சொன்னால் நெருக்கடி நிலையை சந்தித்த இயக்கம். திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு நபர்கள் கட்சியிலே இருந்து போனார்கள். அன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ஈவேK. சம்பத் வெளியேறினார், கண்ணதாசன் வெளியேறினார், அதை போல பல்வேறு தோழர்கள் வெளியேறிய போதும் இந்த இயக்கம் ஆடவில்லை, அசைவில்லை. எழுத்தாலும் பேச்சாலும் மக்கள் தொண்டாலும் சமூக சீர்திருத்த இயக்கத்தாலும் அந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 72 அண்ணாவை திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா மறைந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாய்ப்பை சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தி கொண்டிருந்த அண்ணாவின் மறைவிற்கு பிறகு தன் தோளிலே சுமையை தூக்கி அரசியல் சுமையை தூக்கி ஆட்சி நடத்தி கொண்டிருந்த கலைஞருக்கு
துரோகம் செய்துவிட்டு எம்ஜிஆர் விலகிய போது கூட அதற்கு பிறகு அவரை பின்தொடர்ந்து சென்றவர்கள் நாவலர் நெடுஞ்செழியன், அதை போல சத்தியவாணி முத்து, அதை போல ராஜாராம், மாதவன், இப்படியெல்லாம் பல வெளியேறும்போது இந்த இயக்கம் கட்டி காத்து கோப்பாக வைத்திருந்த இயக்கம் லட்சத்திற்கான இயக்கம். அதை போலதான் 77 நெருக்கடி நிலை, பிறகு பார்த்த ஆட்சி கலைப்பு, அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 80 தோல்வி, 84 ராஜீவ்காந்தி அன்றைக்கு இது இந்திரா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட நேரம், அன்றைக்கு வாயிலாத பிள்ளைக்கு ஒரு ஓட்டு, நோயற்றவர்களுக்கு ஒரு ஓட்டு என்று சொல்லலாம். அன்றைக்கு அதாவது எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது கூட அன்றைக்கும் தோல்வி. 91 ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி அவர்கள் சுடப்பட்ட நேரம். அப்புறம் பிறகு வந்து நமக்கு மிகப்பெரிய சோதனைகள் ஒன்றிய அரசால், காங்கிரஸால். அன்றைக்கு வர்மா கமிஷன் போடப்பட்டது, ஜெயின் கமிஷன் போடப்பட்டது. இதையெல்லாம் தாண்டி கலைஞர் அவர்கள் வழிநடத்தி சென்றாரே. லட்சத்திற்காக உள்ள இயக்கம் இந்த இயக்கம். இது கொள்கை வழி நடக்கிற இயக்கம். ஆகவேதான் தோல்வியை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம், தோண்டு விட மாட்டோம், வெற்றி கொண்டு நாங்கள் வெறியாட்டம் ஆட மாட்டோம் என்பதுதான் தளபதி அவர்கள் மிக தெளிவாகவே துணிவோடு இந்த நடைபெறுவதற்கு, இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு நேற்று விட்ட அவர் அறிக்கை மிக தெளிவானது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கண்டிப்பாக சார், நம்ம இன்னும் நிறைய பேசலாம் அடுத்தடுத்த சுற்றுகளில். ராம வைரமுத்து சார், இப்போ என்னன்னா ஒரு அரசியல் கட்சி, அதிலும் ஒரு தேர்தலில் நிற்கின்ற ஒரு அரசியல் கட்சி, தேர்தல் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு மக்கள் இயக்கமாக செயல்பட முடியுமா? அப்படி முடிந்திருக்கிறது திமுக அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு தேர்தல் இயக்கமாக, தேர்தல் கட்சியாக இருக்கிற திமுக எப்படி மக்கள் இயக்கமா இருக்கு அப்படின்னா, பொதுவாக தேர்தல் கட்சியில இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது அவர்கள் ஆட்சி நடத்துவார்கள். ஆனால் அதே நேரத்துல ஆட்சியை இழந்து விட்டால் அவர்கள் மக்களை நோக்கி வரமாட்டார்கள். இப்ப நீங்க முன்பு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எப்படி இருந்தார் அப்படிங்கிறது இந்த உலகமே பார்த்தது. உடநாட்டிலே ஓய்வு, சிறுதாவூர் பங்களாவிலே ஓய்வு என்றுதான் இருந்தார். ஆனால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்த போது பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், தலைவர் கலைஞராக இருக்கட்டும், இன்னைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்த போது எப்படி முதல்வராக இருந்து வழி நடத்தினார்களோ, அதே போல எதிர்கட்சி தலைவராக இருந்த போது இன்னும் கூடுதலாக மக்கள் பணியாற்றி இருக்கிறார். எப்பெல்லாம் மக்களுக்கு சிக்கல் வருதோ அப்ப முதல் குரல் கொடுத்து உதவிக்கு நிற்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம வரலாறு நெடுகிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா, 2004 சுனாமி வந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி தான். ஆனாலும் கூட 1 கோடி ரூபாய் நிதி உதவி ஒன்றிய அரசுக்கு கொடுத்தது. அடுத்த 2ஆம் தவணையா 19 லட்சம் கொடுத்துச்சு. அது எல்லாம் போக அன்றைய முதல்வர் அம்மையார் ஜெயலலிதாவை இன்றைய நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியா சந்தித்து தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய 2 படங்களுக்கான சம்பளம், கண்ணம்மா, மண்ணின் மைந்தன் ஆகிய 2 படங்களுக்கான சம்பளமான 21 லட்சத்தை அம்மையார் ஜெயலலிதாவை நேரடியாக பார்த்து தளபதி மு.க. ஸ்டாலின் வழங்கினார். அதே போல கொரோனா காலகட்டம் முதல் அலையின் போது அதிமுக ஆட்சி தான் நடந்தது. பரவாயில்ல, அவங்க பேசாம இருக்கட்டும்னு அவர் சும்மா இல்லை. அப்போ ஒன்றிணைவோம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலமாக அண்ணா அறிவாலயத்துல ஒரு படுக்கை அறைகள் வசதி எல்லாம் கொடுத்து தொடர்ச்சியாக அன்னைக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்து அங்க போன் பண்ணி யார் என்ன கேட்டாலும், உணவு கேட்டா, உணவுப் பொருட்கள் கேட்டா கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாட்டையும் இளைஞரணியின் மூலம் ஒருங்கிணைத்தவர் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே போல அப்பயும் 1 கோடி ரூபாய் கொடுத்தார். எம்பி எம்எல்ஏக்களுடைய 1 மாத சம்பளம் கொடுத்தார் கொரோனாக்கு. 2011 21 அந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் ஏகப்பட்ட இயற்கை பேரிடர் வந்தது. தானே புயல் 2011, 2012 நீலம், 16 வர்தா, 17 ஒக்கி, 18 கஜா, 20 நிவர், புரேவி போன்ற புயல்கள் வந்த போது திமுகவினர் தான் களத்துல நின்னாங்க. 2019 ஒரு இயற்கை பேரிடர் அல்ல, செயற்கை பேரிடர். அம்மையார் ஜெயலலிதா தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்க முடியாமல் அவர்கள் நின்ற போது அதனால் ஏற்பட்ட அந்த செயற்கை பேரிடருக்கு முழுமையாக களத்தில் நின்றது திமுக. அதிமுக நிவாரணப் பொருட்கள் எல்லாம் அந்த அம்மா படத்தை ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருந்த போது திமுக தான் களத்தில் நின்று அனைத்து உதவிகளையும் செய்தது. அப்போது 1 கோடி ரூபாய் திமுக தன்னுடைய நிதியை கொடுத்தது. இப்படி எப்படி பேரறிஞர் அண்ணா அந்த இயக்கத்தை தொடங்குகிற போது அறிவுரை தந்தாரோ, மக்களிடம் செல், அவர்களோடு வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களிடமிருந்து அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து தொடங்கு, அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து கட்டி எழுப்பு என்று கொடுத்த அறிவுரையின்படிதான் திமுக என்றென்றைக்கும் ஒரு மக்கள் இயக்கமாக. கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோடு
மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவரும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவருமான திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் நாம் வரவேற்று நிகழ்ச்சியை நாம் தொடரலாம். வணக்கம் சார், வாழ்த்துக்களோடு உங்களுக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம். நான் அபுபக்கர் சார்கிட்ட பேசிட்டு நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன். அபுபக்கர் சார், ஒரு மக்கள் இயக்கமாக ஒரு அரசியல் இயக்கம் செயல்படுகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா 49 தொடங்கி இப்பொழுது வரை அதே ஒரு போக்கில் செயல்பட முடிகிறது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்திலிருந்தே மக்களினுடைய எல்லா பிரச்சனைகளையும் கட்சி உள்வாங்கி அதை செயல்படுத்தக்கூடிய இயக்கமாக ஆட்சியிலிருந்து அதை செயல்படுத்துவாங்க. ஆட்சியிலிருந்து சொன்னால் போராடி அதை செயல்படுத்துறதுக்குள்ள எல்லா வழிகளையும் தேடுவாங்க. இது தொடர்ந்து பார்த்துருக்குறோம். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டமாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கும்போது மக்களோட மக்களாக நின்று களங்கன்ற இயக்கம் தான் திமுக. அதனால தான் இவ்வளோ நாள் நீடிச்சிருக்க முடியுது. இவங்க சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு திமுக. அந்த சோதனைகளெல்லாம் கடந்து இன்றைக்கி ஒரு வீரியமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தான் அதான் காரணம். அது வேறு எதையாவது ஒன்றை சொல்லிக்கிட்டு இப்போ ஒரு ஆட்சி வந்திருக்கு, ஆட்சி வருதா என்று தெரியல, நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். அவங்களாம் மக்களோட மக்களாக இல்லையே. ஒரு புத்தாம்படையாக டிஎம்கே அட்டாக் பண்ணி கட்சி நடத்தலாம், ஒரு இது இல்லாமல் போதா இல்லையா? அப்படி இல்லாமல் திமுகவை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் மொழியினுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், மக்களுடைய பிரச்சனைகள் இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போன்று உங்களுக்கு நீட்டு, அந்த பிரச்சனைகள்லாம் மக்களுடைய பிரச்சனைகள். அதை முன்னெடுத்து தான் அந்த கொள்கையை சொல்கிறாங்களே தவிர்த்து வேறு எதையும் தனி மனித அட்டாக் பண்ணி இந்த இயக்கத்தை நடத்தலையே. இப்போ இன்றைக்கி பிஜேபியோட போராட்டங்கிறதே தனிப்பட்ட நரேந்திர மோடி அவர்கள் மீதோ அமித்ஷா மீதோ உள்ள போராட்டம் கிடையாது. கொள்கை இறுதிகள் தான். கொள்கை ரீதியாக இது தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாது, தமிழ் மக்களினுடைய அந்த இவ்வளோ நாளாக பாதுகாத்த வந்த அந்த வாழ்வுரிமைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறதுக்கு தான் போராட்டம். காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறதுல எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ மொழி பிரச்சனையில் மும்மொழி கொள்கையை சொல்கிறாங்க. இருமொழி கொள்கைன்னு சொல்லும்போது அது தமிழ்நாட்டினுடைய அந்த மண்ணினுடைய அந்த மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நம்மளுடைய மண்ணை பாதுகாக்க வேண்டும், மொழியை பாதுகாக்க வேண்டும், மாநில சுயாட்சியை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாங்கிறது தமிழ் மக்களுடைய உணர்வு. அதனால தான் மக்களினுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக திமுக இருப்பதன் காரணமாகத்தான் வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி இரண்டையுமே ஒருமுகமாக பார்க்கக்கூடியது தான். இவ்வளோ பெரிய நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதற்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. குறிப்பாக அவருடைய குளத்தூர் தொகுதியில் எவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கிறாரு. கண்டிப்பாக சார். அப்படிலாம் செய்து கூட அங்கே தோழியை கண்டுட்டு தோண்டர் இல்லையே, உடனே போயிட்டாரு. நன்றி சொல்கிறது. நேற்று எத்தனை பேர் கண்ணீர் அடிக்கிறத பார்த்தோம். இப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டு திமுக மக்கள் இயக்கம் ஒளிந்து போகக்கூடிய இயக்கம் அல்ல. மக்களோடு மக்களாக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை செய்யக்கூடிய இயக்கம். அதே மாதிரி எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனையை முன்னெடுப்போம். களத்தில் நிற்கணுமா இல்லையா, களத்தில் ஒளிஞ்சிடக்கூடாது இல்லையா, அதுதான் இதெல்லாம் நிரூபிக்குது. அந்த அடிப்படையில் திமுக தொடர்ந்து போராடும். திமுகனால தான் அதை போராட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது காரணத்தினால தான் இன்றைக்கி கூட நாங்கள் 2 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு எங்களுடைய சொந்த ஏணி சின்னத்தில் ஜெயிச்சிருந்தாலும் கூட கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைச்சரவையில் நாங்கள் இன்றைக்கி இடம்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. 22 பேரில் அவங்க முதலமைச்சராக வரக்கூடியது, டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக கூட எங்கள் கட்சியை சேர்ந்து வரக்கூடிய ஒரு இருந்தும் ப்ரெஷரைசேஷன் எவ்வளோ பண்ணாலும் கூட நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கொள்கை ரீதியான கூட்டணி, மக்களுக்கு நன்மையான காரியங்களை திமுக தான் செய்ய முடியும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருப்பதன் காரணமாக திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்போடு தெளிவாக அறிவித்து இன்றைக்கி முதலமைச்சர் அவர்களை காலையில் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மீதன் அவர்களோடு சென்று நாங்கள் தெளிவாக அறிவித்து வந்திருக்கின்றோம். திமுகவினுடைய மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்திலும் ஒன்றிணைந்து நாங்கள் பயணிப்போம். கண்டிப்பாக சார். தமிமுன் அன்சாரி சார், இப்போது எல்லா கட்சிகளுமே அரசியல் கட்சிகளுமே மக்களுக்காகத்தான் அவங்க நாங்கள் இருக்கோம், அதற்காக தான் நாங்கள் அரசியலுக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா கட்சிகளுமே மக்களுக்காக தான் அப்படின்னு இருக்கிறப்போ திமுகவை மட்டும் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்கிறதுனுடைய ஒரு பொருள் என்ன? அதில் திமுக ஒரு சமுதாய இயக்கம் என்பதை சொல்லிக்கொள்வதில் பெருமை அடையக்கூடிய ஒரு கட்சி. அதனுடைய தலைவராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள்
பேராசிரியர் ஐயா அன்பழகன் அவர்கள் ஆகியோரெல்லாம் அடிக்கடி பொதுக்கூட்டங்கள்லையும் கட்சி நிகழ்ச்சிகள்லையும் திமுகவை பற்றி சொல்லும்போது தங்கள் தொண்டர்களிடம் அதை பற்றி சிலாகித்து பேசும்போதெல்லாம் அது ஒரு சமுதாய இயக்கம் என்று சொல்வதில் தான் பெருமைப்பட்டார். இன்றைக்கி திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது சமூக மாற்றத்துக்கான ஒரு காரணம் என்ற அடிப்படையில் தான் என்பதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அது அரசியல் போராட்டம் அல்ல, ஏழை எளிய மக்களுடைய நலன்கள் சார்ந்த போராட்டம். அது ஒரு சமுதாய நலனாக இருந்த காரணத்தினால தான் தமிழ்நாட்டை முன்மாதிரியாக வைத்து பல மாநிலங்களில் நீட் எதிர்ப்பு போராட்டம் தொடங்குனுச்சு. இது இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தை திமுக தொடங்குனுச்சு. அதில் என்ன அரசியல்? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் காரணம் என்னன்னு சொன்னோம்னா மாநில மொழிகளை இந்திய ஏகாதிபத்தியம் அழிக்கிறது என்பது தான். இன்றைக்கி அதைத்தானே கர்நாடகாவில் முன்மாதிரி எடுத்துக்கிட்டாங்க, தமிழ்நாட்டை மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா? வட இந்திய மாநிலங்களில் வந்து மாநில மொழிகள் போஜ்புரி மொழி அங்கே அழிஞ்சு போயிடுச்சா இல்லையா? பீகாரி மொழி அழிஞ்சு போயிடுச்சா இல்லையா? அப்போ திமுக சொன்ன விஷயத்தை தானே நாடு முழுக்க எடுத்துக்கிட்டாங்க. சமுதாய நோக்கம் தானே இதுக்கு காரணம். அது மட்டுமல்லாமல் கலைஞர் கண்ணொளி திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அப்போது அதில் வந்து ஒரு சமுதாய புரட்சி தானே. ஏழை பெண்கள் வந்து விதவைகளுக்கு வந்து மறுவாழ்வு கொடுப்பதற்காக இட்லி கடையை வைக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் தந்தது வந்து திமுக தானே. அதெல்லாம் ஒரு சமுதாய புரட்சி தானே. உழவர் சந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் நோக்கம் என்ன? கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகளுடைய பொருளாதாரம் முன்னேறணும், கிராமப்புற எழுச்சி. இதெல்லாம் சமுதாய புரட்சி தானே. அதே போன்று மினி பஸ் திட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார், சமத்துவபுரம் திட்டத்தை கொண்டு வந்தார். இது எல்லாவற்றிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சமூக மாற்றம் தான் அடித்தளமாக இருந்தது. குடிசை மாற்று வாரியங்கிற வார்த்தையுடைய தலைப்பை எவ்வளோ அழகானது. ஏழை எளிய மக்களுடைய நலன் சார்ந்தது தானே. இன்றைக்கி தளபதி அவர்கள் அவருடைய வாழ்விட மேம்பாட்டு மாற்றிருக்கார். அதே போன்று அவருடைய இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்தையும் பாருங்கள், மனிதாபிமானமும் வறுமை ஒழிப்பும் கலந்ததாகவே இருந்திருக்கிறது. அப்போது சமுதாய மாற்றத்தை கொள்கையாக கொண்ட கட்சியாக இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகும் கூட அதையே பார்வையில் அணுகி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் வந்து இப்போ எனக்கு முன்னால் தோழர்கள்லாம் பேசுனதை நான் முழுமையாக நான் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டேன். பேசுனதை நான் என்ன பேசுனாங்கன்னு முழுமையாக எனக்கு தெரியலை. அதாவது வெற்றி தோல்விகளை கடந்த ஒரு புரட்சிகரமான சமூக இயக்கமாக திமுக இருக்கின்ற காரணத்தினால்தான் இத்தனை ஆண்டு காலம் இந்தியாவில் தாக்குப்பிடித்திருக்கிறது. இப்போது கம்யூனிஸ்டில் தாக்குப்பிடிக்கிறாங்க, காங்கிரஸ் தாக்குப்பிடிக்கிறாங்கன்னா அவைகள்லாம் தேசிய கட்சிகள். ஒரு மாநில கட்சியாக 1949 தொடங்கப்பட்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அது பார்க்காத தோல்வியா, அது சந்திக்காத நெருக்கடியா? இந்தியாவில் எமர்ஜென்சியை எதிர்த்து திமுக நடத்திய அறப்போராட்டங்கள், ஜனநாயக போராட்டங்கள் வேறு மாநில கட்சிகள் பார்த்ததுண்டா? அந்த எமர்ஜென்சியை சந்தித்த மாநில கட்சிகள் அடைந்து விட்டன. ஜனதா கட்சி எங்கே போய்விட்டது? ஜனதா தளம் எங்கே போய்விட்டது? ஆனால் திமுக நிற்கதா இல்லையா? அது மட்டுமல்ல, ராஜீவ்காந்தி படுகொலையின் போது ஒரு பெரிய படி உணர்ந்துச்சு. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு திமுக தான் காரணம்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாங்க. அந்த தோல்வியிலேருந்து திமுக மீண்டு வந்துச்சா இல்லையா? அப்போ வந்து வெற்றி தோல்விகளை கடந்த ஒரு இயக்கமாக இருக்கின்றதுனால தான் இதெல்லாம் சாதிக்க முடிந்தது. எத்தனையோ படிகளை திமுக சந்திச்சிச்சு. அது எல்லாவற்றையும் கடந்து வந்தது என்ன நடக்கும்? மக்கள் மீதான நம்பிக்கை, மக்களுக்கு வந்து இது சமூக இயக்கம் என்ற பார்வை இருந்த காரணத்தால் தான் அதெல்லாம் சாதிக்க முடிஞ்சு. இப்போது இந்த பாருங்களேன், இப்போ 5 ஆண்டு காலம் குறை சொல்லாத முடிய ஒரு ஆட்சியை நடத்தினார் தளபதி. கொளத்தூர் மக்களை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்கள மேலே அனுதாபப்படுறதா, கண்டிக்கிறதா, என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறதுன்னு தெரியாத நிலையில் தான் நான்லாம் இருக்கிறேன். மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி அந்த தொகுதியை தன்னுடைய தாய் வீடாக கருதி அவர் வேலை செஞ்சார். இதுதானே. அப்படிப்பட்ட மக்கள் அவருக்கு தோல்வியை தந்த பிறகும் கூட அந்த மக்கள் மீது கோவப்படாமல் அடுத்த நாளே அவர் அங்கே போய் நிற்கிறாரு, நின்று அந்த மக்களை சந்திக்கிறாருன்னா ஒரு சமுதாய இயக்கத்தை வழிநடத்துகிறோம் என்ற பொறுப்பு இருந்த காரணத்தால் தான் அவரால் செய்ய முடிகிறது. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். அது மட்டுமல்ல, இன்றைக்கி நான் காலையில் அவர் வீட்டுக்கு போகிறேன். போகும்போது பல தொண்டர்கள் வந்து அழுகுறாங்க, தோளில் உரிமையோடு தட்டுறார். ஒரு தந்தை அல்லது ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் தட்டுறார். கட்சி கட்டுப்பட மாட்டீங்களா? கட்சியை சொன்னால் கேட்க மாட்டீங்களாங்கிறார். தலைவர் சொன்னால் கேட்க மாட்டீங்களா? போங்க அப்படிங்கிற உரிமையோடு கண்டிக்கிறார். அவங்க அப்படியே அழுகி நிறுத்திட்டு போகிறாங்க. 2-3 பேர் உணர்ச்சி வசப்படைய கண்ணால் பார்த்தாங்க. அவர் காலில் விட வந்தபோது தடுத்து நிறுத்துறார். தான் ஒரு சுயமரியாதைக்காரங்கிறத காட்டுறார். காலில் விடக்கூடாதுங்கிறார். அந்த இடத்துல தொட்டு அவங்கள வந்து நகர்த்தி அப்படிலாம் செய்யக்கூடாது, தப்புங்கிறார். அப்போது ஒரு சமுதாய இயக்கத்துடைய தலைவராக இருந்த காரணம் அந்த பொறுப்புணர்ச்சி வருதா இல்லையா? அப்போ அதனால் நான் என்ன மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு தற்காலிக நிகழ்வு. புதுசாக வந்திருக்கிறாங்க, அரசியல் ஆட விடுவோம், வேடிக்கை பார்ப்போம், நிதானமாக கையாளுவோம். இது திமுகவுக்கு தோல்வி அல்ல, அப்பாவி மக்களுக்கு தோல்வி. திமுக ஒரு மிகப்பெரிய எழுச்சி அடுத்த சில மாதங்களில் சந்திக்க போகிறது. எழுதி வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு நான் கலைஞர் டிவியில சொல்றேன், சமூக வலைத்தளங்கள்ல பதிவு 6 மாதத்துல தங்களை தாங்களே தோற்கடித்துக் கொண்டார்கள் மக்கள். அதாவது மக்கள் தங்களை தாங்களே ஏன் தோற்கடித்துக் கொண்டாங்கிறத வந்து சிந்திக்க வேண்டிய நேரம் மக்களுக்கு வந்துருச்சு. அமெரிக்கா முதிர்ந்த ஜனநாயக நாடுங்கிறாங்க. மக்கள் வாக்களித்து
ஒரு அதிபரை தேர்வு செய்ய முடியாத நிலையில் அங்கே பிரதிநிதிகளுக்கான சபைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க காரணம்? சட்ட நிபுணர்கள் மக்கள் உணர்ச்சி வசப்படுகின்ற பொழுது அறிஞர்கள் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும். அப்படி உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தவறான ஆட்சியை கொண்டு வந்தால் அதை தடுக்கக்கூடியவர்களாக இந்த பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்று அமெரிக்காவிலேயே அந்த சட்டத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. முதிர்ந்த ஜனநாயக அமெரிக்காவில் கூட மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு தப்பு செஞ்சால் நாடு பலியாயிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் விதிமுறைகளை வகுத்திருக்காங்கன்னு சொன்னோம்னா, நம்ம இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் கவலைப்படுகிறோம். குறிப்பாக முற்போக்கு மாநிலம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை பற்றி நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டிய காலகட்டம் இது. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து நாம் பேசலாம். ராம வைரமுத்து சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ என்னென்னா, தோல்விகளும் துரோகங்களும் திமுகவுக்கு புதிதல்ல, நெருப்பாற்றில் நீந்துகின்ற ஒரு சோதனையும் புதிதல்ல அப்படின்னாலும் கூட எப்பவுமே இந்த நிலை திமுகவுக்கு மட்டுமே அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தலைவர் கலைஞரோட வரிகள்ல சொல்லணும்னா, தென்றலை தீண்டி தீயை தாண்டி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுதான். ஏன்னா இது எப்போதுமே ஒரு நேர்மையோடு இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நீங்க ஒரு கொள்கையை சமரசம் செய்து கொள்பவர்களுக்கு, இல்ல தங்களுடைய சுய லாபங்களுக்காக சில வேலைகள் விட்டு கொடுப்பவர்களுக்கு எப்போதுமே அரியணை கிடைக்கலாம். ஆனால் ஒரு கொள்கையில் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியோடு நிற்பவர்களுக்கு எல்லா புறத்திலிருந்தும் அழுத்தம் இருக்கதான் செய்யும். இன்றைக்கு ஒண்ணும் இல்ல, தன்னுடைய கொள்கையில அவர் கொஞ்சம் மாறி இருந்தார். எப்படி வாக்களித்து அந்த வாக்குல இருக்க மை காய்வதற்குள்ளாக முடிவெடுக்கிறாங்க. அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போல் ஒட்டியுருவாரே உறவு அப்படின்னு மூதுரை நம்பியார் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த குளத்துல நீர் வந்தோடனே பறந்து போற பறவைகளும் இருக்கு. ஆனா அதே நேரத்தில் அந்த குளத்திலேயே இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஆம்பலும் நெய்தலும் போன்ற யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உறவு அப்படிங்கிற சொன்ன மாதிரி, இன்றைக்கு அந்த தலைவரோடு நிற்கிற கையோடு அவரோடு தோளோடு தோள் நின்று அவரோடு கரங்களை பற்றி இருக்கிற மக்களும் தொண்டர்களும் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். இப்படி இருக்கிறவர்கள் இருக்கும்போது நாம் ஏன் கொள்கையை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த கொள்கை உறுதியோடு தலைவர் இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்துல நான் ஒரு நன்றியை பதிவு செய்ய வேண்டும். ஆனா தமிமுன் அன்சாரி இந்த அரங்கத்திலே இருக்கிறார், அவருக்கு என்னுடைய நன்றியை பதிவு செய்யணும். ஏன்னா அதிகாரம் போன அடுத்த நொடியே இன்னொரு கட்சிக்கு தாவுகிற கட்சியினர் இருக்கிற இந்த சூழலில் நான் என்னுடைய வெற்றி பெற்ற சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன் தலைவர், அதுல நீங்க நில்லுங்க என்று சொல்லுகிற உணர்வு அண்ணனுக்கு இருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்குமான உறவு. இதனாலதான் திமுக மக்கள் இயக்கம் சொல்றோம். நான் வெற்றி பெற்று வந்ததை கூட கொடுக்கிறேன், நீங்க எடுத்துக்கங்க என்று சொல்லுகிறார் என்றால் அப்ப அதுதான் உணர்வு. அந்த கொள்கை உணர்வை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த பாச பிணைப்பு இருக்கிறது. அதனாலதான் இது போன்ற எத்தனையோ சோதனைகள் வரும்போது கூட அதை தாண்டி நிற்கிறார். கண்டிப்பா நம்ம பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து உரையாடலாம். தமிழ்தாசன் சார், இப்போ என்னன்னா, இந்த விஷயத்தை பொறுத்தவரை இப்பொழுது ஜனநாயகம் அப்படிங்கிறது அல்லது அரசியல் நெறியோ அல்லது அடிப்படை நாகரிகம் இதெல்லாம் மரணித்து விட்டதுன்னு சொல்லிட்டு ராசா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி திரு டி.ஆர். பாலு அவர்களும் துரோகம் ஒன்றும் திமுகவுக்கு புதிதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னதான் சொன்னாலும் கூட ஒரு கட்சிக்கு இது ஒரு பெரிய தொண்டர்களுக்கான ஒரு சோர்வு அப்படின்றது ஏற்படாதா? அதில் ஒவ்வொரு முறையும் அதிலிருந்து மீண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இருந்தாலுமே அது திரும்ப திரும்ப நடக்கும்போது ஒரு சோர்வு வராதா? அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றாங்க? அதாவது ஒரு கதை உண்டு. கணவன் இறந்த பின் அந்த கல்லறையினுடைய ஈரம் காய்வதற்கு முன்னரே அந்த விசிறி வீசி அவள் என்ன பண்ணுவாள், வேறொரு ஆடவரை தேடுவார் என்ற ஒரு கதை இருக்கிறது. அதை போல இன்றைக்கு காங்கிரசினுடைய கலாச்சாரம் என்ன ஆகிவிட்டது, திமுக கழகத்தில் இருந்து கொண்டு குழப்பத்தை விளைவித்து ஏதோ செய்து, அப்படியெல்லாம் இருந்தால் கூட திமுகனுடைய கூட்டணியிலே தளபதி அவர்கள் சேர்த்து அந்த கூட்டணியிலே நின்று அவர்களுக்கு 28 இடங்கள் வழங்கி 5 இடங்களை வெற்றி பெற்று இருக்கிற இந்த நிலையில் ஒரு கயமைத்தனத்தோடு உடனே ஈரங்காய்வதற்கு முன்னாலேயே நாங்கள் தாவைக்காவை ஆதரிப்போம் என்றெல்லாம் அறிக்கை விடுகிற அளவுக்கு இருக்கிறது. அவருடைய அந்த பார்வையாளராக இங்கே வந்தவருக்கு ராஜ்யசபா எம்பியே கொடுத்தார், அது கூட ஈரங்காய்வில்லை. இப்படிப்பட்ட துரோகத்தை சந்தித்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஏற்கனவே பல்வேறு நேரங்களில் இது போன்ற துரோகத்தை சந்தித்து அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் இப்படியெல்லாம் அதை சந்தித்து வந்திருக்கிறார் என்று பல பள்ளமேடுகளை பீடபூமிகளும் பள்ளத்தாக்குகளை தாண்டி வந்தவர். அதற்கு உதாரணம்
அதே இந்திரா காந்தி ஆட்சியை கலைத்த போது கூட அந்த நேரத்தில் கூட 80லே அவர் வீழ்ந்த போது அவர் உள்ளே வரக்கூடாது என்று சிக்மங்களூர் தேர்தலிலே அவர் வந்து வெற்றி பெற்று வந்தபோது கூட உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்து அவர் பதவியை பறித்த போது ஜனதாதளம் கூட்டணி ஆட்சி பறித்த போது கூட கலைஞர் தான் குரல் கொடுத்தார். அவர் ஜனநாயகத்தில் வந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார் என்பதற்காக கலைஞர் தான் குரல் கொடுத்தார். அதே இந்திரா காந்தி இதே கடற்கரை மாநாட்டிலே கூடி என்னை எதிர்ப்பதாக இருந்தாலும் அதை போல ஆதரிப்பதாக இருந்தாலும் உறுதியோடு நிற்கக்கூடியவர் கலைஞர் கருணாநிதி என்று அன்றைக்கு 30/9/1979 அந்த மாநாட்டிலே கடற்கரையிலே கூறினார். ஆனால் காங்கிரசுக்கு இது தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவது ஆட்சியை கலைத்தது 91 அதே காங்கிரஸ் தான். அதனால்தான் அன்றைக்கு வந்து நீங்கள் சொல்லும்போது பல்வேறு கூட்டணிகள் நடத்திய நேரத்தில் கூட உலகத்திலும் இந்த வரலாறு உண்டு. ஹிட்லர் முசோலினி ஒன்னா சேர்ந்த போது கூட அன்றைக்கு நாடு பிடிக்கும் ஆசையில் எல்லாரையும் துரோகம் செய்து ஹிட்லர் செய்தார். சர்வாதிகாரி எடுத்துக்கிட்டார், சர்வாதிகாரியாக நடந்து கொண்டார். அப்பொழுது அங்கிருந்த பிரிட்டனில் இருந்த அவர் வந்து பிரிட்டன் வின்சென்ட் சர்ச்சில் அவர் வந்து சொன்னார், லண்டன் வில் டேக் இட்னு ஒரு வார்த்தை சொல்லி இன்றைக்கும் அது வந்து வரலாற்றில் இருக்கிறது. காரணம் வந்து குண்டுமலை பொழியும் லண்டனில் என்று ஹிட்லர் கொக்கரித்தார். ஆனால் ஹிட்லரை எதிர்த்து அன்றைக்கு குரல் கொடுத்தவர் அந்த வின்சென்ட் சர்ச்சில். அவர் தேர்தலில் நிற்கிறார். அடுத்து வரும் தேர்தலில் வெற்றி பெற்று 2ஆம் உலகப் போரிலே அவர் தோற்கடிக்கப்படுகிறார். அதை போல்தான் தளபதி அவர்கள் குளத்தூரில் நேற்று நான் பார்த்தேன். இதே அறிவாலயத்தில் பார்க்கும்போது நீங்கள் இங்கே அறிவாலயம் என நீங்கள் வந்து அறிவாலயம் வருகிறீங்களா என்ற ஏயா விடியா அங்கே தொகுதிக்கு ஒரு பக்கம் பார்த்துட்டு வந்துடும் சொல்லி போவீங்களே, கோட்டைக்கு போனாலும் போவீங்களே, செத்தாலும் அல்லது சுப நிகழ்ச்சியாலும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போவீங்களே, ஒரு சாதாரண வந்து நகர சுத்தி தொழிலாளி மாதிரி அதாவது துப்புரவு தொழிலாளி மாதிரி போயிட்டு வருவீங்களே, அந்த நலத்திட்டங்கள்லாம் பள்ளிக்கூடமா அங்கே இருக்கக்கூடிய பல திட்டங்களா எவ்வளவு செஞ்சுருக்கீங்க, விளையாட்டு மைதானங்கள் என்ன, நூலகங்கள் என்ன, அப்படிலாம் செஞ்சுருக்கீங்களே, ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசும்போது இப்பொழுதும் சிரித்து கொண்டே சொல்கிறார், இப்பொழுதும் அங்கே தான் போகிறேன் மக்களை பார்க்க என்று சொல்லி நன்றியை தெரிவிக்க நினைத்து போகிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இயக்கம், இது வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாத இயக்கம். அண்ணா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், பதவி என்பது தோளில் போடுகிற துண்டை போன்றது, வேட்டி என்பது கொள்கை போன்றது. ஒருவன் தோளில் போடுகிற பதவி என்ற துண்டு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கொள்கை என்ற வேட்டி இல்லாமல் இருக்க முடியாது என்று மிக அழகாக அண்ணா சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு கருத்தை வைக்கிறேன், எதற்காக ஓட்டு போட்டார்கள் இந்த நடிகருக்கு? அவர் என்ன ஓட்டு மொழி இனத்தை காக்க சிறைக்கு சென்றாரா? மழை வறட்சி நேரத்தில் வந்து உள்ளே வந்தாரா? கொரோனா காலத்தில் மக்கள் பாதுகாக்க நான் வருகிறேன் ஓடோடி என்று வந்து பண உதவி செஞ்சாரா? அல்லது எதற்காக ஓட்டு போட்டார்கள் மக்கள்? 71 பேர் செத்து போனார்களே கரூரில், அது செய்து நியாயம் என்று இந்த மக்கள் 41 பேர் செத்து போனதுக்கு வாக்கு போட்டார்களா? அல்லது ரூபாய் இப்பொழுது கூட வழக்கு மன்றத்தில் இருக்கிறது உயர்நீதிமன்றம், 100 கோடியை ஏமாற்றி வருமான வரியை ஏமாற்றினார், 100 கோடியை காட்டுவதற்கு ஏமாற்றினார் அப்படின்னு வழக்கு இருக்கிறது. இதெல்லாம் சரிதான் என்று சொன்னார்களா? மனைவி மக்களை விட்டு ஒரு நடிகருடன் ஊர்வலம் வருகிறார், இது என்று சரி என்று ஓட்டு போட்டார்களா? நான் கேட்கிறேன், எதற்காக ஓட்டு? வருமான வரியை துறையை ஏமாற்றினார், அதற்கு ஓட்டா? இன்னும் சொல்கிறேன், எதற்காக ஓட்டு? தளபதி அவர்கள் பஸ்ஸிலே பயணம் செய்கிற பெண்கள் அவர்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று அந்த திட்டம் கொண்டு வந்தாரே, அது தப்பு என்று எங்களுக்கு எதிர்த்து தோல்வியை தருவதற்கு ஓட்டு போட்டார்களா? அல்லது 1 முதல் 5 வரை கொளத்தூர் தொகுதியில நிறைய மக்கள் வந்து அவங்களே வந்து கலங்குறாங்க. நேற்று போகும்போது கண்ணீர் விட்டு கலங்குறாங்க. நாங்க வந்து ஓட்டு போட்டோம், அப்ப எப்படி இது நடந்தது அப்படிங்கறத திட்டங்கள் பெண்களுக்காக கொண்டு வந்தார், மாணவர்களுக்கு கொண்டு வந்தார், பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வந்தார், இப்படிலாம் லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து செஞ்சிருக்காரு. இதெல்லாம் தவறு என்று வாக்களித்தார்களா? அதைத்தான் கேட்கிறோம். இவிஎம் மிஷின் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் மிஷின் ஓட்டிங் இருக்கிறது அல்லவா, அதுல மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது என்று கடந்த காலத்திலே பொன்ராஜ் என்பவர் யார், அப்துல் கலாமுடைய செக்ரட்டரியாக செயலாளராக இருந்தவர். நேற்று முதல் 2-3 பேர் அந்த தகவல் தொழில்நுட்பத்தை அணுகுகிற பொறியியல் வல்லுநர்கள் மாணவர்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தெரியும் இது மிகப்பெரிய மோசடி. தொடர்ந்து வாக்குச்சீட்டு முறை கொண்டு வாருங்கள். இவ்வளவு அளவுக்கு திமுக தோற்பதற்கு, கூட்டணி தோற்பதற்கு அளவு இது காரணம் அல்ல. மிகப்பெரிய இவிஎம் என்று சொல்லக்கூடிய மின்னணு இயந்திரம் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. மோடி அமித்ஷா இது கூட்டணி தந்திரம்,
ஆகவே அதையும் கண்காணிக்க திராவிட முன்னேற்ற கழகம் விடக்கூடாது, சரி. கணக்கு போட வேண்டும், கண்டிப்பா. அதையும் கண்காணிக்க வேண்டும் ஓகே. என்பதுதான் மிக தெளிவாக நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பா. திமுக இப்பொழுது நண்பர் அண்ணன் மிக தெளிவாக வைரமுத்தானாலும் அபுபக்கர் போன்ற இந்திய முஸ்லிம் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அல்லது தமிழ்மொழி அன்சாரி நண்பர் மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்தவராக மிக அழகாக அவர்கள் கருத்தை பதிவு செய்தார்கள். கண்டிப்பா, இது பேசுவோம். தோல்விக்கு காரணமே இல்லை, இது மிகப்பெரிய ஜனநாயக தோல்வி என்பதைத்தான் நாங்கள் எடுத்து காட்டுகிறோம். இது சர்வாதிகாரத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய எழுச்சி. கண்டிப்பாக சார், நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ராம வைரமுத்து சார், இப்போ மக்கள் இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு வந்திருக்கிற முடிவுகள் பற்றி தமிழ்தாசன் சார் சொன்னார். இது வந்து இப்படி ஒரு முடிவு வந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கடந்த சுற்றுல வந்து அதை தான் வந்து சொன்னாங்க. உங்களுடைய பார்வை? குறிப்பாக இது ஒரு இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டு இப்படி ஒரு முடிவு வந்திருக்கிறது அப்படின்னா, ஏறத்தாழ ஒரு 8 மாவட்டங்களில் இந்த கட்சிக்கு வந்து 0 இடங்கள் தான் கிடைச்சது. குறிப்பா தெற்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில உங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல, தென்காசியில உங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. அப்போ இது போன்ற முடிவுகள் எப்படி வருகிறது? தேனி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கல. இப்படி தென் மாவட்டங்களிலே நிறைய தொகுதிகளில் குறிப்பாக கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் இவங்களுக்கு வாக்கே கிடைக்கல, வெற்றியே கிடைக்கல. அப்போ இது வந்து கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. ஒரு நகர்ப்புறங்களில் மட்டும் இப்படித்தான் முடிவு இருக்க வேண்டும் என்கிற வகையில் இது எதுவும் திட்டமிடப்பட்டதா? ஏன்னா தளபதி நம்முடைய தலைவர் அவர்கள் முதல்வர் வந்து 6000 வாக்குகள் வித்தியாசத்துல தோக்குறார். ஆனா அதே நேரத்துல தான் பொறுப்பேற்றதிலிருந்து ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறாத எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தை ஜெயிக்கிறார், 98,000 வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்கிறார். அப்போ இது எல்லாமே முன்னராக முடிவெடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு சராசரியாக இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. இன்னொன்று பாத்தீங்கன்னா அவங்க இடத்துல மட்டும் தாவேகாவுடைய வேட்பாளருடைய வேட்பு மனு வந்து தள்ளுபடியாகிற அளவுக்கு வந்து அவங்க குறையோடு அந்த மனுவை பூர்த்தி செய்து கொடுக்குறாங்க. இல்ல இப்போ வந்து ஆளுநருக்கு அனுப்பிய கடிதத்திலையுமே அதே தான், எப்பவுமே செகண்ட் அட்டெம்ப்ட் தான் போல இருக்கு. அவர் அதை திருப்பி அனுப்பி கரெக்ஷன் போட்டு அனுப்புங்கன்னு தான் அனுப்பி இருக்கிறாரு. ஆமா, அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு முக்கிய ஒரு ஐயம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, தேர்தல் முடிந்த மறுநாள் 24ஆம் தேதி நாளிதழ்கள்ல ஒரு வாக்குகள் பதிவான வாக்குகள்னு ஒண்ணு வருது. அப்போ அது வந்து ஒருவேளை உத்தேசம் தான், ஏன்னா ஒரு பிரஸ்லயோ இல்ல மற்றவங்களோ உத்தேசமா கேட்டு வாங்கி போடுவாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் தான் அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு தொகுதிகளையும் ஆண் வாக்காளர் எவ்வளவு, பெண் வாக்காளர் எவ்வளவு, 3ஆம் பாலினத்தவர் எவ்வளவு ஒரு விளக்கமாக கொடுக்கும். ஆனால் அப்படி கொடுக்கிற வாக்குகளுக்குள்ள பெரிய வித்தியாசம் வராது. ஆனால் அதே நேரத்தில் இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, 9 நாட்கள் கழித்து மே 2ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அந்த ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஆனா அந்த லிஸ்ட் வந்து 24ஆம் தேதி பதிவான வாக்குகள் என்று நாளிதழ்களில் வந்த வாக்குகளை விட ஒரு மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா மதுரையில பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 லட்சம் வாக்குகள் வந்து 10 தொகுதிகளுக்கும் கூடுது. இதே போல விருதுநகர்ல கூடியிருக்கு. இப்ப அதற்கெல்லாம் நம்மிடம் ஆதாரங்களே இருக்கிறது. அதே போல மே 8ஆம் தேதி நீங்க பதிவான வாக்குகள்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வாக்கை விட மே 4ஆம் தேதி எண்ணப்பட்ட வாக்குகளில் குறிப்பாக திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில 2 வாக்குகள் கூடுதலா இருக்கு. ஆனா அங்கே வெறும் 1 வாக்கு வித்தியாசத்தில் அமைச்சர் பெரிய இருப்பன் அவர்கள் தோற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதைத்தான் நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்க நீதிமன்றம் போவோம், சட்டமன்ற தேர்தல் முடிவை எதிர்த்துன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது வந்து நம்முடைய கழகம் என்ன செஞ்சிருக்குன்னா, ஏற்கனவே தேர்தல் நாளன்று இரவே வந்து 17C ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒவ்வொரு பூத்திலையும் இங்க பதிவான வாக்குகள் எவ்வளவு, அதுல ஆண் எவ்வளவு பெண் எவ்வளவுன்ற விவரங்கள் வாங்கி வைத்திருக்கு. பூத் வாரியான நிலவரங்கள் வந்த பிறகு முழுமையா தேர்தல் ஆணையத்திலிருந்து அது ஓப்பனா கொடுக்கப்பட்ட பிறகு அதையும் நம்மகிட்ட இருக்க 17C கம்பேர் பண்ணி அதுல எங்கேயாவது இது போன்ற நிகழ்வுகள் இப்ப திருப்பத்தூர்ல இருப்பதை போன்ற ஒரு இது இருக்கும் பட்சத்தில் அங்கெல்லாம் வழக்கு தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நிறைய தொகுதிகளில் வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் மிக குறைவாகவும் இருக்கிறது. ஆக இது எல்லாமே என்ன காட்டுது அப்படின்னா, மக்களுடைய மனநிலையை தாண்டி இவர்கள் இது போன்ற முறைகேடுகளும் செய்துதான் வந்திருக்கிறார்கள். ஏன்னா இப்படி ஒரு முறைகேடு செஞ்சு பாஜகவை வெல்ல வைக்க முடியாது, அதை யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ ஆனா அதற்காக விஜய் வெற்றி பெற போறான்னு ஒரு உளவியல் ரீதியாக ஒரு வதந்தியை பரப்பி மக்களை நம்ப வைத்து விட்டு இது போல ஒரு முறைகேட்டின் மூலம் அவரை வெற்றி பெற வைப்பது அப்படிங்கிறது ஒரு திட்டம். இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா, விஜயுடைய பெற்றிருக்கிற இடங்களுக்கும் அவருக்கு பெரும்பான்மை வர வேண்டிய இடங்களும் பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுடைய திமுக கூட்டணி கட்சிகளுக்கு
என்ன இடங்கள் இருக்கோ அந்த இடம் வந்தா இது பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே கொண்டு வந்து அவரை நிப்பாட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகளிடமிருந்து திமுகவை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டமாகவும் இருக்குது. இப்படி பல வகையில் வந்து அவர்கள் முன்னரே தீர்மானித்த முடிவை போலதான் இந்த தேர்தல் இருக்கிறது. சரி, நன்றி நன்றி. அபுபக்கர் சார், இப்போ என்னன்னா ஒன்றிய பாஜக அரசினுடைய மக்கள் விரோத போக்கை, ஜனநாயக விரோத போக்கை தொடர்ந்து எதிர்த்து வந்த மாநிலங்களில் முக்கியமான 3 மாநிலங்கள், முதன்மையான மாநிலங்கள் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3லுமே வந்து முதல்வர்கள், அதாவது கேரளாவில் முதல்வர் வெற்றி பெற்றிருக்கு, அதுவும் கடுமையான ஒரு இழுபறிக்கு பிறகுதான் அந்த அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எப்படி இதை வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்களா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், மேற்கு வங்கமாகட்டும், கேரளமாகட்டும், அது வந்து மக்களுக்காக தொடர்ந்து நிற்கிறாங்க, அவங்கள வந்து நிலைகுலைய செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு திட்டமா? அது பாஜகவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் உள்ளவங்க. அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய தளபதி அவர்கள் கடுமையாக கொள்கை ரீதியாக எதிர்த்து எல்லா மாநிலத்தினுடைய தலைவர்களையும் சென்னைக்கு அழைச்சிலாம் பண்ணார். அப்போவுமே அவங்களுக்கு பெரிய நெருடலாக இருந்தது. ஏதாவது ஒரு வகையில் இந்த திமுக ஆட்சியை நிலகுலையை வச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண பெரிய சதித்திட்டம் தான் ஒரு வாய்ப்பாக விஜயை கூட அவங்க பயன்படுத்தினாங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கி நம்ம வைக்கிறோம். பிஜேபியினுடைய பி டீமுங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய காரணங்கள்ல அவர் அப்படி தானே பேசினார். பாசிசம்மா பாயாசம்மான்னு கேட்டார். திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஒன்றும் பேசல. அவருடைய இது எல்லாமே திமுகவை அட்டாக் பண்ணுறதுல தான் இருந்துச்சு. அந்த மாதிரி அடிப்படையில் பிஜேபி கூட அவங்கள பயன்படுத்தி இருக்கலாம் அதுக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய நம்பகத்தன்மைங்கிறது பல்வேறு காரணங்களில் நம்ம வந்துக்கிட்டு சந்தேகங்களுக்குரியதாக இருக்குது. ஏற்கனவே இருந்த நடைமுறையை மாற்றிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாற்றி பிரதமர், உள்துறை அமைச்சர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜின்னு கொண்டு வந்து இப்போ 2 பேரும் மோடியும் அமித்ஷா அவர்களும் என்ன நினைக்கிறாங்களோ அவர் தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த அடிப்படையில் நியமிச்சிருக்கிறாங்க. பீகாரில் பல்வேறு சந்தேகங்கள் சொல்லப்பட்டது, பெங்களூரில் நடந்தது சொல்லப்பட்டது. இப்போ மம்தா பானர்ஜி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகளில் நடுநிலையான தன்மை இல்லை, தொடர்ந்து பிஜேபியினுடைய கைப்பாவையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவிஎம் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரானிக் மிஷின், நீங்கள் அதில் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அது எதுவும் செய்யலாம். அது கூட முறைகேடுக்கு வாய்ப்பு இருக்கின்றது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்டா, அட்வான்ஸாக இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாட்டில் இவிஎம் கிடையாது. இன்றைக்கி பேலட் பேப்பர் சிஸ்டம் தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து பேலட் பேப்பர் சிஸ்டத்தில் குளறுபடி நடக்குமாண்டா அதை கண்டுபிடிக்க முடியும். அட்லீஸ்ட் பாக்ஸை மாற்றினாலும் போனாலும் நம்ம கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணுறீங்களோ அப்படி தான் செயல்படும். அதை ஹேக் பண்ணலாம்னு வேறு சொல்கிறாங்க. ஹேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்க கூட சில நேரங்களில் நிரூபிக்க முடியுமாங்கிறத அவங்க கேட்கும் போது கூட அதில் கூட அவங்க ஏதோ ஒரு அந்த சிப்பு கொடுக்கும்போது கூட அதில் லாக் பண்ணி கொடுத்தாங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி காரணங்கள் கூட அது இருக்கலாங்கிறத நம்ம சொல்லலாம். இன்றைக்கி திமுக கூட்டணிக்கும் விஜய் அவருடைய கட்சிக்கும் உள்ள வித்தியாசங்கிறது 3% தான். பெரிய இதுகள்லாம் அங்கே நடக்கலை. ஆனால் விஜய் அவர் எலெக்ஷனை எப்படி மேற்கொண்டாங்கிறத பார்க்கும்போது மாணவர்களை, இளைஞர்களை, சின்ன குழந்தைகளை சொல்கிற மாதிரி மிட்டாய் வாங்குறதுக்கு எப்படி நீங்கள் அடம் பிடிப்பீங்களோ அந்த மாதிரி உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லி விசிலுக்கு போடணும் அப்படின்லாம் சொல்லி அவர் இது கரெக்ட் பண்ணது அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தெரியுது. இப்போ ஏதோ ஒரு மோகத்தில் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. அவனால் ஆட்சி பண்ண முடியுமா, பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, இதெல்லாம் சேலஞ்சு தான். ஆனால் இதெல்லாம் கடந்து திமுக மீண்டும் வெற்றி கொண்டு மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும், நல்லாட்சி தரும். திமுகவால் மட்டுமே தமிழ்நாட்டினுடைய நன்மையான காரியங்களிலே நம்மளுடைய மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், மொழிக் கொள்கையாக இருக்கட்டும், மாநில மக்களுடைய உரிமையாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் திமுகவால் தான் மீண்டும் அதை நிலைநிறுத்த முடியும் என்பதில் நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். சிறுபான்மை சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் இந்த தேர்தலில் ஒரு 90% மேலே திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. எல்லா மக்களும் ஓட்டு போடாதவங்க கூட இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டேங்கன்னு உணர்கிற அளவுக்கு விரைவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. நன்றி நன்றி சார். தமிழ் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக சொல்லணும். நிறைவு கருத்தாக 2 விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று, தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வருகிறது, வாக்குப்பதிவு இயந்திரங்களின் மீதும் தொடர்ந்து விமர்சனங்கள் வருகிறது. எனவே பெரும்பான்மை மக்களுடைய விருப்பத்தை ஏற்று மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும்.
சர்வாதிகாரமாக இதை நிராகரிக்காமல் மக்களுடைய விருப்பத்தை மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதை கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு வேண்டுகோள். அடுத்ததாக என்னுடைய மிகுந்த மரியாதைக்கும் பாசத்துக்கும் அன்புக்கும் உரிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை நான் வைக்கின்றேன், நினைவுபடுத்தவும் விரும்புகின்றேன். மதம் மாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தபோது அதை சமரசமின்றி உறுதியாக எதிர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பதைத்தான். இதற்கு மேல் நான் அவர்களிடம் எந்த விஷயத்தையும் விரிவாக பேச வேண்டியதில்லை. புரிந்து கொள்வார்கள், அன்போடு அதை கனிவோடு ஏற்றுக்கொள்வார்கள் நான் நம்புகின்றேன். நன்றி நன்றி. தமிழ்தாசன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கம். வேறு ஒன்றும் இல்லை, மிக தெளிவாகவே இப்போ நம்ம 59 இடங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து தலைவன் இல்லாமல் போகிறீர்களே என்று கேட்டார்கள். 1962 தேர்தலில் தலைவன் இல்லாத உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே போகிறார்கள் என்று கேட்கும்போது அண்ணா ஒரு உதாரணத்தை சொன்னார். ரோமானிய நாட்டிலே படைகள் வந்தபோது படைகள் மட்டும் வரட்டும், அந்த மன்னன் வரக்கூடாது என்று கட்டளையிட்ட போது அப்பொழுது படைகள் மட்டும் சென்றன. அப்போ அணிவகுப்பு இல்லாத ஒரு தலைவன் வர முடியாது, தலைவன் இல்லாத அணிவகுப்பு நடக்கலாம் என்று அண்ணா சொல்லிவிட்டு என் உருவத்திலேயே அண்ணாவின் என்ற அண்ணாதுரை என்ற உருவத்திலேயே அந்த 50 பேரும் உள்ளே செல்கிறார்கள். மக்களுடைய பிரச்சனை பேசுவார்கள், அவர்கள் மாநிலத்தின் உரிமைகளை பேசுவார்கள், பொருளாதார கொள்கை பேசுவார்கள், அனைத்து தரப்பு மக்களுக்காக வாதாடுவார்கள். அங்கே செல்லுவது 50 உறுப்பினர்கள் அண்ணாதுரை தான் செல்கிறார்கள் என்று சொன்னார். அதைப் போல உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அங்கே செல்கிறார்கள். இப்பொழுது எல்லோரும் 59 பேர் செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவரும் மு.க. ஸ்டாலின் வடிவத்தில் செல்கிறார். பெரியாரையும் அண்ணாவையும் நினைப்படுத்துகிற விதத்தில், கலைஞரை நினைப்படுத்துகிற விதத்தில் செல்கிறார்கள். அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோல்வி கண்டு தோழ மாட்டோம், வெற்றி கண்டாலும் நாங்கள் வெறி கொண்டு ஆட மாட்டோம் என்பதுதான் இந்த சான்று. கண்டிப்பாக சார். அடுத்த 5 ஆண்டுகள் அல்லது அதற்கும் குறைவாகவோ தெரியாது, ஆனால் அந்த காலகட்டங்களிலும் திமுக என்பது தொடர்ந்து மக்கள் இயக்கம்தான் அப்படிங்கிறதை நிலைநாட்டுவதற்கான ஒரு காலம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நன்றி, உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. சிந்தனைக்களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.